கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வீட்டில் 2 பேர் பிரசங்கம் ரெடி பண்ண ரொம்ப கஷ்டம். நான் பரதேசில் இருப்பான்னு பேசுறதா இல்லை இதோ உன் தாயின் பேசுறது கன்ஃபியூஸ் ஆகிடுது. அவங்க சொல்லி நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவை இப்பொழுதும் கூட இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. என்னை மறைத்து நீர் அசைவாடும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ 3வது வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 19:26-27 வாசிக்கும் பொழுது 19:26-27 வாசிக்கும் பொழுது, இதோ உன் தாய், பின்பு தன் சீஷனை பார்த்து இதோ உன் தாய், பின்பு சீஷனை பார்த்து இதோ உன் தாய் என்றார். இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்றார். ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை 2000 ஆண்டுகள் இருந்தது உலகம். ஆபிரகாம் முதல் இயேசு வரை இன்னொரு 2000 ஆண்டு இருந்ததாக கூறப்படுகிறது. 4000 ஆண்டுகள் வந்த பாவங்களை ஒழிக்க இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து 3 மணி நேரத்தில் முடித்தார். இயேசு கிறிஸ்துவின் பெருமை இங்கே காரணம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையில் முதலாம் வார்த்தை பார்க்கும் பொழுது அது மன்னிப்பை குறிக்கிறது, 2ஆம் வார்த்தை பார்க்கும் பொழுது ரட்சிப்பை குறிக்கிறது, 3ஆம் வார்த்தை பராமரிப்பை குறிக்கிறது. எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இப்படி பேசினார், இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று? அவர் துன்புறுத்தப்பட்டு வேதனையினால் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன் தாயாரையும் சீடனையும் அவர் பார்க்கிறார். சிலுவையில் இருந்து யார் இருக்கிறார்கள்? 12 சீஷர்கள் இருந்தார்கள். யாரும் இல்லை, யோவானை தவிர கூட யாரும் இல்லை. கானான் தேசத்தில் அவர் போய் பிரசங்கித்தது, கானான் ஊரிலே தாட்சரசமாய் மாற்றிய பொழுது எத்தனை பேர் இருந்தார்கள்? 5 அப்பமும் 2 மீன்களும் மாற்றிய பொழுது 5000 பேருக்கு அவர் போஷித்தார். 5000 பேர் எங்கே போனார்கள்? அத்தனை பேரும் அங்கு இல்லை. அங்கு இருந்தது 3 பேர் அவர் தெரிந்தது. மகதலேனா மரியாளும் யோவானும் அங்கு இருந்தார்கள். சீஷரில் 12 பேர் யாருமே. பேதுரை மிகவும் நேசித்தார். யாக்கோபு, பேதுரு, இந்த யோவான் 3 பேரும் நெருங்கிய சீடர்களாக வேதாகம் சொல்கிறது. இந்த யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்த யோவான், அவன் அங்கு இருந்தான். எல்லாரும் ஓடிவிட்டார்கள், பயந்து ஓடிவிட்டார்கள். இருந்தது 3 பேர் மட்டும்தான். அப்பொழுது பார்க்கும் பொழுது யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்கிறார். ஏன் சொன்னார் ஆண்டவர்? பார்க்கும் பொழுது அந்த கால சக்தி, எல்லா பாவமும் அவர் மேல் வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் தன் முகத்தை, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் தன் முகத்தை மறைத்தார் என்று நாம் நம்பப்படுகிறது. வேதத்தில் சொல்லப்படவில்லை, உலகத்தின் பாவங்கள் அவர் மேல் வந்தது. மொத்த பாவம் பேர் வந்த பொழுது பிதாவானவர் தன் முகத்தை இயேசு மேல் மறைத்தார். அப்பொழுது அவர் துடித்தார். அதுதான் அடுத்த வார்த்தை, ஏழி ஏழிலா சபச்தான் என்று துடித்தார். அதற்கு முன்பாக மறைந்தது அவர் தெரிந்த பொழுது அதே துன்பத்தை தன் தாய் பெற்றுவிடக் கூடாது. ஒரு தந்தை தன் முகத்தை மறைத்த பொழுது குமாரனாக இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டார். அதே வேதனை உலகத்தின் தாய் பட்டுவிடக் கூடாது என்பதுதான் அவர் மரியாதை பார்த்து சொன்ன வார்த்தைகள். இதோ உன் மகன், இதோ உன் தாய், அதே துன்பத்தை நீ பட்டுவிடக் கூடாது என்று. இப்படி பார்க்கும் பொழுது உண்மையான அன்பு என்பது எது நாம் துன்பப்படும் போது தான் தெரியும். ஒவ்வொரு துன்பப்படும் தான் தெரியும். நமக்கு கூட எல்லாம் when you laugh the whole world will laugh with you, but when you cry you will cry all alone என்று சொல்கிறது. இங்க பார்க்கும் பொழுது 12 சீஷர்கள் இல்லை, யோவானை தவிர யாரும் இல்லை. மரியாளும் யோவான் மாத்திரமே என்று அதுதான் இயேசு கிறிஸ்து பார்த்தார். இங்க யோவான் 15:13 வாசிக்கும் பொழுது தன் நண்பர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான ஒரு அன்பு ஒரு இடத்தும் இல்லை என்று சொல்கிறார். அந்த மரியாள் வைத்த அன்புக்காக அவர் உறவை பாராட்டுகிறார். இப்படி பார்க்கும் பொழுது அமெரிக்கா தேசத்திலே ஒருவன் கொலை செய்ததற்காக போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அவரை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. அந்த நாள் வருகிறது, நீதிபதி சொல்லிவிட்டார் அவர் தூக்கிலிட வேண்டும் என்று. அந்த நாள் வந்த பொழுது அவனை கடைசியாக நண்பர்களும் தன் தாயின் பக்கம் அனுமதித்தார்கள். நண்பர்கள் அவருக்காக ஒரு நல்ல ஒரு சாங் பாடி அவனை மகிழ்வித்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டார். தன் தாய் நடந்து வரும்பொழுது அவன் ஓடி போய் கட்டி எடுத்தான். நான் அந்த கொலையை செய்யவே இல்லைம்மா, நான் அந்த கொலையை செய்யவே இல்லை, நீ தூக்கில போட போறாங்க, நீ எப்படியாவது காப்பாத்துங்க என்று கதறி எழுதான். தாயின் அன்பு, அந்த அன்பையும் மேலான அன்பு இயேசு கிறிஸ்து. தாய்க்கெல்லாம் தாய் இயேசு கிறிஸ்து. அவர் தாய், அந்த உலகத்தின் தாயை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, ஸ்திரீயே இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்றார். 2வது பார்க்கும் பொழுது உறவுகளின் அக்கறை. லூக்கா 23:27-28 பார்க்கும் பொழுது இயேசு சொன்னார், எனக்காக, லூக்கா 23:27,
இயேசு சொன்னார், எனக்காக அழாதீர்கள், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று. அதை தான் மரியாதையும் பார்த்து இயேசு யோசிப்பார், எனக்காக நீ அழ வேண்டும், எதற்காக அழ வேண்டும், நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைக்காக அழ வேண்டும் என்று தான் அவர் பார்க்கிறார். அதனால தான் இங்கு பார்க்கும் பொழுது இயேசுவின் ஆண்டவர் அந்த இயேசு பிதாவானவர் முகத்தை மறைக்கும் பொழுது அந்த சோகம் தங்காமல், அந்த சோகம் மரியாதைக்கு இருக்கு என்று தெரிந்துதான் அவர் சொன்னார். இயேசு முள்முடி சூட்டியிருந்தார். முள்முடி சூட்டுவதற்கு காரணம், அந்த ஆதாம் குற்றம் செய்த பொழுது தேவன் சபித்தார், இனி முள்ளும் குறுகும் முளைப்பிக்கும் என்று சொன்னார். அந்த முள் குத்தும் பொழுதெல்லாம் பாவம் வரணும்னு சொல்றதுதான் அந்த முள் வந்தது. குத்தம் பொழுதுதான் பாவம் வந்தது. ஆனா இப்ப ஸ்லிப்பர் போடாது, அது முன்னாடி ஸ்லிப்பர் போட்டாங்க, அதாவது தெரியாது. அந்த முள்ளை தான் ஆண்டவர் மேல சுமந்து, இனி முள் உங்கள் பாவங்களை குற்றப்படுத்தாது என்றுதான் முள்ள முடியார். ஏன் மரியாதை பார்த்து இங்க சொன்னார், இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று சொன்னார்? ஸ்திரீயின் மூலமாக வந்த பாவம் ஸ்திரீயின் மூலமாக எடுக்கப்பட்டது. ஏவாளானவள் உலகத்திற்கு பாவம் கொண்டு வந்தார். அதே தாய், அதே ஸ்திரீயான மரியாளின் வயிற்றில் பிறந்து இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை தூக்கி போட்டார். அதற்காக தான் மரியாள் இருந்தார். ஸ்திரீயை மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யூத பார்க்கும் பொழுது ஸ்திரீயே என்று இருக்கு அவர் மரியாதை பார்த்து சொல்ல வேண்டும். யூத கலாச்சாரத்தில் பெண் என்பது ஒரு மரியாதையான அழைப்பு. ஸ்திரீயே என்பது பெண்ணை குறிக்கிறது. பைபிள்ல பார்க்கும்பொழுது எந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்து தாய் என்று சொல்லவே இல்லை. 3 முறைதான் பேசியிருக்கிறார். ஒன்று, பிறந்த பொழுது, காணாமல் போன பொழுது நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள் என்று கேட்டார். இரண்டாவது, அந்த திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக்கும் போது மரியாதை சொன்ன போது, ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன அங்கேயும் தாயின் சொன்னல் அவர். இந்த இடத்திலையும் மறிக்கும் பொழுதும் ஸ்திரீயே என்றுதான் சொன்னார். அதற்காக நாம் மரியாதை மதிப்பு கூடாமல் போகக்கூடாது. அது ஸ்திரீயே என்பதற்கு கிரேக்க மொழியில் கினாய் என்று சொல்லப்படுகிறது. மரியாதைக்குரிய வார்த்தை, அவ்வளவுதான். அங்க தாய் என்று உச்சரிக்கவில்லை. மரியாதை மட்டுமல்ல, லூக்கா 13:12 பார்க்கும் பொழுது கூட பிறரை அவர் ஸ்திரீ என்று சொல்லுகிறார். ஸ்திரீயே கணம் என்பது கணம் பொருந்திய வார்த்தையாக இருக்கிறது. உனக்கும் எனக்கும் என்ன, என்னை ஏன் தேடினீர்கள், இது போலதான் அவர் பேசியிருக்கார். ஏவாள் மூலமாக வந்தது, அவர் மரியாதையின் வயிற்றில் பிறந்து அதை மாற்றிவிட்டார். தேவ ஆலோசனையின் நிறைவேற்றத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். எனவே மரியாள் உலகத்திற்கு வரக்கூடிய ஒரு பாத்திரமாக உபயோகிக்கப்பட்டதை தவிர எக்காரணத்தை கொண்டு மரியாள் தேவனுடைய அம்மாவாக மாற முடியாது. எந்த இடத்துல ஒரு அம்மான் கூப்பிட ஸ்திரீயே தான் கூப்பிட்டு நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். மரியாளை எக்காரணத்தை கொண்டும் வணங்குவது கூடாது, நினைப்பதும் கூடாது. உலகத்தில் வந்தது, உலகத்தோடு முடிந்து. இதோ உன் தாய் உன் மகன் என்று உறவை முறித்து விட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உனக்கும் எனக்கும் என்ன, என் தேவனாகிய தேவன் மாத்திரம்தான் எனக்கு பிதா. அவர் பிதாவாக நான் செல்ல வேண்டும், மரியாளின் பிள்ளையாக நான் செல்லக்கூடாது என்பதற்கு தான் முடித்து போட்ட அந்த உறவு தான் இதோ உன் மகன், இதோ உன் தாய். அல்லேலூயா. எனவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் நாளிலும் கூட முடிவாக பார்க்கும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக, நாம் ஒருவருக்கொருவர் ஜெபம் செய்வதற்காகத்தான் மரியாளையும் யோவானையும் சேர்த்து வைத்தார். அதே போல் குடும்பமாக நாம் ஒவ்வொருத்தரும் தாங்கிக் கொள்ள வேண்டும். குடும்பமாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்காக நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இப்பொழுதும் கூட நாம் ஒரு வாரத்துக்கு அடுத்து தான் நம்ம ஃப்ரைடே ஆனால் மீட் பண்றோம். அது இல்லாம மென்ஸ் ஃபெலோஷிப், விமென்ஸ் ஃபெலோஷிப் ஒரு டியூஸ்டே நடுவில் வந்தால் இன்னும் ஒரு 3 நாள் தாங்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே செய்யறது ஒரு 3 நாள் வந்து அப்புறம் மறந்துடும். ஒரு ஆன்லைன்ல வச்சதான் அந்த கூடுகையின் அந்த வலிமை நமக்கு தேவை. அதுக்கு தான் யோவானே இதோ உன் தாய். இனி நீங்க ஒவ்வொருத்தருக்கு தாங்கிக் கொள்ளுங்க, ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவின் உங்களுக்கு உண்டு என்று சொல்வதுதான் இதன் அர்த்தம். ஹல்லேலூயா. எனவே நாம் தலைகளை தாய்த்து ஜெபிப்போம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவோம். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில்
ஆத்துமனேசரின் அருகில்